ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு என்னை நேசிக்கின்றாயா. இன்னைக்கான மனப்பாட வசனம், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கின்றாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோவான் 21:14. இன்னைக்கு கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மத்தவங்க மேல அக்கறை காட்டும் போது நம்ம இயேசுக்கு சேவை செய்றோம். கண்ணா, உன் தொப்பி எடுத்துட்டியா அப்படின்னு அம்மா ஜான் கிட்ட கேட்டாங்க. எடுத்துட்டேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு ஜானும் சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அம்மா கேட்டாங்க, ஜான் நீ தொப்பி எடுத்துட்டியா அப்படின்னு. இப்ப ஜான் யோசித்தான், இதுக்கு அம்மா கிட்ட நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே, அப்படிதான் நினைக்கிறேன், ஏன் திரும்ப கேக்குறாங்க அப்படின்னு யோசித்தான். இப்ப அம்மா மறுபடியும் உன்கிட்ட கதவு கிட்ட போகும்போது, ஜான் உன் தொப்பி நீ எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு வந்த எரிச்சல வெளிய காட்டாம அம்மா கிட்ட மறுபடியும், அம்மா நான் எடுத்துட்டேம்மா அப்படின்னு சொன்னான். உங்ககிட்ட யாராவது ஒரு கேள்விய மறுபடியும் கேட்டிருக்கிறாங்களா? அவங்க சொல்ற விஷயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு மறுபடியும் அவங்க கேட்டிருக்கலாம். இன்னைக்கு கதையிலயும் இயேசு பேதுரு கிட்ட ஒரு கேள்விய 3 தடவை கேட்டாரு. பேதுருக்கு அமைதியாவே இருக்க முடியல. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு மத்த சீஷர்கள் கிட்ட சொன்னாரு. மீன் பிடிச்சாலாவது கொஞ்ச நேரம் போகுதா பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. இயேசு சிலுவையில அரைஞ்சு கொஞ்ச நாட்கள் ஆயிருந்துச்சு. அவரு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா 2 தடவை அவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு கூட பேசினாரு. அவரை பாக்குறதுக்கும் மறுபடியும் அவர் உயிரோட வந்துட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலயும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இயேசு பேதுரு அவரை 3 தடவை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா அத நினைச்சு பேதுருக்கு அவர் மேலேயே ரொம்ப வெட்கமா இருந்துச்சு. அவரு ஆண்டவர் கிட்ட அவர் செஞ்ச தப்ப மன்னிக்க சொல்லி கேட்டிருக்கலாம். இன்னும் மறுபடியும் இயேசு அவரை நம்பவே மாட்டாரு அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இத பத்தி மத்த சீஷர்களுக்கெல்லாம் தெரியுமா? நான் செஞ்ச தப்பா நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறேங்கிறது மத்த சீஷர்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு அவரு யோசித்தாரு. பேதுரு கூட இன்னும் கொஞ்சம் சீஷர்கள் சேர்ந்து மீன் பிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல சீஷர்கள் எல்லாம் பேதுருவோட படகுக்குள்ள ஏறிக்கிட்டாங்க. அவங்க அப்படியே கடந்து போகும்போது அங்க காத்து நல்லா அடிச்சு அழகா அந்த படகு நகர்ந்து போச்சு. ராத்திரி முழுசும் கண் விழிச்சு அந்த மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு காத்திருந்தது வீணா போச்சே அப்படின்னு பேதுரு நினைச்சாரு. விடிஞ்ச கொஞ்ச நேரத்துல எல்லாம் அவங்க எந்த மீனும் பிடிக்காம கரை கிட்ட வந்தாங்க. அவங்க கரை கிட்ட வரும்போது தூரத்துல யாரோ ஒரு மனுஷன் நின்னு அவங்கள பாக்குறத பார்த்தாங்க. அப்போ தூரத்துல இருந்த அந்த மனுஷன் இவங்கள பார்த்து, ஏதாவது மீன் பிடிச்சீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சீஷர்கள், இல்ல நாங்க எந்த மீனும் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. உங்க கையில இருக்கிற அந்த வலைய உங்க படகோட வலது பக்கத்துல போடுங்க அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னாரு. அந்த மனுஷனை திருப்திப்படுத்தலாமே, இல்லனா இன்னொருத்ததா முயற்சி பண்ணி பாப்போமே அப்படின்னு அவங்க வலைய போட முடிவு பண்ணாங்க. காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த சீஷர்கள் அந்த மனுஷன் சொன்ன மாதிரியே வலைய வீசினாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் அவங்களோட வலை முழுசும் மீன் மாட்டி இருந்துச்சு. அவங்களால இழுக்க முடியாத அளவுக்கு மீன் ரொம்ப நிறைய அந்த வலையில மாட்டி இருந்துச்சு. திடீர்னு யோவான் அந்த கரையில நின்ன மனுஷன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பேதுரு கிட்ட சொன்னான். பேதுரு, அங்க பாருங்க, அது நம்ம ஆண்டவர்
கிட்ட வந்தாரு. மத்தவங்க எல்லாம் படகோட வந்தாங்க. அந்த கரை கிட்ட வந்ததும் சீஷர்கள் எல்லாரும் இயேசு அவங்களுக்காக சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறத பார்த்தாங்க. இயேசு அவங்களுக்கு சுட்டு வச்சிருந்த மீனையும் கொஞ்சம் அப்பத்தையும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு பேதுரு கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இங்க இருக்கிற மத்தவங்கள காட்டிலும் நீ என்ன ரொம்ப நேசிக்கிறியா அப்படின்னு இயேசு பேதுரு கிட்ட கேட்டாரு. பேதுரு உடனே கொஞ்சமும் யோசிக்காம, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாரு. இயேசு அமைதியா பேதுருவை பார்த்து, என்னுடைய ஆடுகள் எல்லாம் மேய் அப்படின்னு சொன்னாரு. இப்போ மறுபடியும் இயேசு பேதுருவை பார்த்து கேட்டாரு, பேதுரு, நீ என்ன உண்மையிலேயே நேசிக்கிறியா? பேதுரு பதிலா, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்னோட ஆடெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. இப்போ மூணாவது தடவையா இயேசு பேதுருவை பார்த்து கேட்டாரு, பேதுரு, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு. பேதுருவுக்கு என்ன யோசிக்கணும்னே தெரியல. நான் சொல்றத இயேசு நம்பவே இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இயேசு ஏன் என்கிட்ட 3 தடவை கேட்டாரு? நான் 3 தடவை அவர் தெரியாதுன்னு மறுதளிச்சதுனாலயா? இயேசு இப்படி 3 தடவை கேக்குறாருன்னு நினைச்சு பேதுருக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. பேதுரு ரொம்ப அமைதியா, ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இயேசு மறுபடியும் பேதுருவை பார்த்து, என்னுடைய ஆடுகள் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. கடைசியா இயேசு, என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னாரு. இப்போ பேதுருக்கு புரிஞ்சிச்சு இயேசு அவரை மன்னிச்சிட்டாருன்னு. பேதுரு தொடர்ந்து இயேசு கூட இருக்கணும்னு அவரு ஆசைப்பட்டாரு. முக்கியமா இயேசு இந்த கேள்வி எல்லாம் எதுக்கு மத்த சீஷர்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி கேட்டாரு? இயேசு பேதுருவை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கறது எல்லா சீஷர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சாரு. பேதுரு பொறுமைய கத்துக்கணும் அப்படின்னு இயேசு ஆசைப்பட்டாரு. மத்தவங்க மேல இரக்கத்தையும் மன்னிப்பையும் கத்துக்கணும் அப்படிங்கறதுலயும் இயேசு உறுதியா இருந்தாரு. பேதுருவுக்கு இதெல்லாம் வருங்காலத்துல இயேசுக்காக வேலை செய்யறதுக்கு தேவைப்பட்ட காரியங்களா இருந்துச்சு. பேதுரு இந்த உலகத்துல இருந்த உயிரோட இருந்த நாட்கள் எல்லாம் இயேசுக்காக நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருந்துச்சு. எல்லார் மேலையும் அக்கறையோடையும் அன்போடையும் நடக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. நம்மளும் சிறப்பான ஒண்ண தெரிஞ்சுக்கணும்னு இயேசு ஆசைப்படுறாரு. இயேசுவை பின்பற்றி அவருக்காக நம்ம ஊழியம் செய்யறதுக்கு ஒண்ணு மட்டும்தான் நம்ம செய்யணும், நம்மளோட முழு இருதயத்தோட அவரை நேசிக்கிறது தான். நீங்களும் பேதுரு மாதிரி இயேசு மாதிரி எல்லாரையும் நேசிப்பீங்களா? மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.